السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم وآخرين من دونهم لا تعلمونهم الله يعلمهم وما تنفقوا من شيء في سبيل الله يوفى إليكم وأنتم لا تظلمون. وقال أيضا من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال لا يلدغ المؤمن من حجر واحد مرتين صدق الله وصدق رسول الله. அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தார்கள். அவனது தூதர் அகிலத்தின் அற்பொடை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் 3ஆம் ஜும்மாவினை அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, ஜும்மா உரை என்பது வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு இது போன்ற தலைப்புகளிலேயும் இறையச்சம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம், முன்னோர்களின் வரலாறு என்று இது சம்பந்தமாக மட்டும் பேசுவதற்கு அல்ல ஜும்மா உரை என்பது. நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாமிய சமூகம் சந்திக்கும் பிரச்சனைகள், அதற்கு மார்க்க அடிப்படையில் என்ன தீர்வு என்பதை குறித்தும் நாம் சிந்திக்கவும் பேசவும் வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் நவம்பர் 4ஆம் தேதி முதல் SIR என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற திட்டத்தை தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமுல்படுத்த தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை கணக்கெடுப்பு நடைபெறும். அதிகாரிகள் நமது வீட்டுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பார்கள். அந்த ஃபார்மை நாம் வாங்கி வைத்துக் கொண்டு நமது விவரங்களை பிழையில்லாமல் அதை நாம் பூர்த்தி செய்து தர வேண்டும். 20 வருடத்திற்கு ஒரு முறை நடப்பதுதான் இந்த SIR என்பது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது 20 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் தேர்தல் கமிஷன் அவசரகதியாக இந்த காரியத்தை செய்வதுதான். அதுவும் இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில் அவசரமாக இந்த பணியை துவங்கி இருப்பதுதான் நம்மை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. இந்த தேர்தல், அந்த தீவிர வாக்காளர் கணக்கெடுப்பு பணி என்பது நிச்சயமாக ஒரு மாதத்தில் முழுமையாக எடுத்துவிட முடியாத ஒன்றுதான். ஏனென்றால் தமிழகத்தில்
2024 ஆண்டு வாக்காளர் பட்டியல் படி சுமார் 6,80,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார். 6,80,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இது 7 கோடியை நெருங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை. இந்த கணக்கெடுப்பதற்காக தேர்தல் கமிஷனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற BLO என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் ஆபீசர் என்பவர்கள் ஒரு 77,000 பேரை நியமித்திருக்கிறார்கள் இந்த பணிக்காக. ஒவ்வொருவரும் 3 முறை நம்முடைய வீட்டுக்கு வருகை தருவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த 1 மாத காலத்தில். இது நடைமுறை சாத்தியமான விஷயமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பீகாரில் 2003 ஆண்டு துவங்கிய இந்த தேர்தல் வாக்காளர்கள் சீர்திருத்த திருத்தம் என்கிற அந்த SIR-ஐ அமுல்படுத்துவதற்கு அந்த துவங்கிய பணி முடிவதற்கு 2 ஆண்டு காலமானது. 2 ஆண்டு காலம் எடுக்கிற அந்த ஒரு பணியை அதுவும் 1 மாத காலத்திற்குள்ளாக நாங்கள் எடுத்து முடித்து விடுவோம் என்ற ரீதியில் தேர்தல் கமிஷன் இறங்கியிருப்பது நம்மை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. இது இந்த நடவடிக்கை மத்திய அரசுக்கு சட்டப்பூர்வமற்ற வெற்றியை பெற்றுத் தருவதற்காக மேற்கொள்ளப்படுகிற ஒரு அறுவை சிகிச்சை. நாம் கவனமாக இருக்கோம். மத்திய அரசை வெற்றி பெற செய்வதற்கு மேற்கொள்ளப்படுகிற ஒரு அறுவை சிகிச்சை தான் இது. எனவே இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மரியாதைக்குரிய முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஓட்டு போடுவது என்பது இந்த நாட்டினுடைய குடியுரிமையை நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட, அது ஒரு ஜனநாயக கடமை என்றிருந்தாலும் கூட, இன்னொரு விஷயத்திலே இது ஒரு சமய கடமை. ஓட்டு போடுவது என்பது ஒரு சமய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஓட்டளிப்பது என்பது நன்மையை பெற்றுத் தருகிற ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நீதியை நிலைநாட்டுபவர்களாக இருங்கள், அல்லாஹ்வுக்காக சாட்சியாளர்களாக நீதியை நிலைநாட்டுபவர்களாக நீங்கள் இருங்கள். வலவலா அன்ஃபுஸிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன், அவில் வாலிதைனி வல் அக்ரபீன். அந்த நீதியை நிலைநாட்டுவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுக்கே பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கே அது பாதகமாக இருந்தாலும் கூட நீதி விஷயத்திலே நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், நீங்கள் தலைகீழாக மாறிவிடாதீர்கள். ஈய பொண்ணு கனியன் ஒரு பக்கீரன், அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, பணக்காரன் என்பதற்காக நீங்கள் நீதி, பணக்காரன் என்பதற்காக அநீதமாக அவனுக்கு நீதிக்கு மாற்றமாக அவனுக்கு அந்த காசுக்காக நீங்கள் சாட்சி சொல்ல போய்விடாதீர்கள். ஏழை என்பதற்காக அவனுக்கு அநீதமாக நீங்கள் சாட்சி சொல்ல சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஃபலா தத்தபியுல் ஹவா அன் தஅதிலு, நீங்கள் நீதம் செய்கிற விஷயத்திலே உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வயின் தல்வு அவ் துஅரிலு ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலுன கபீரா. நீங்கள் இந்த விஷயத்திலே நீங்கள் அந்த சாட்சி சொல்கிற விஷயத்திலிருந்து தடம் புரண்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிற அனைத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்று திருக்குறானிலே அல்லாஹ் சொல்கிறார். ஆக நீதத்தை நிலைநாட்ட வேண்டும், சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இஸ்லாமிய பார்வையில் ஓட்டு போடுவது என்பது இவர் இந்த நிர்வாக பொறுப்புக்கு தகுதியானவர் என்று சாட்சி சொல்வதாகும். சாட்சி சொல்வதல் என்கிற அடிப்படையிலே அது ஒரு சமய கடமை, இஸ்லாமிய கடமை. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்வார், மை யஸ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு,
நசீபும் மின்ஹா வமன் யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா. அதாவது ஓட்டு போடுவது என்பது பரிந்துரைப்பது. யார் நல்ல பரிந்துரையை செய்கிறாரோ அதற்குரிய கூலியை அவர் பெற்றுக் கொள்வார். யார் தவறான பரிந்துரை செய்கிறாரோ அதற்குரிய தண்டனையும் அவர் பெற்றுக் கொள்வார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆக ஓட்டு போடுதல் என்பது சாட்சி என்கிற ரீதியிலையும் நமக்கு கடமை, அது பரிந்துரை என்கிற ரீதியிலும் நமக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் ஜனநாயக கடமை மாத்திரமல்ல, வக்காலத் அதாவது பொறுப்பை ஒப்படைத்தல் என்கிற ரீதியிலையும் இது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாட்டுக்கு, நமது ஊருக்கு, நமது தொகுதிக்கு சரியான ஆட்சியாளரை அடையாளம் காட்ட நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்ற நியத்தில் ஓட்டு போட வரிசையில் நிற்கிற ஒவ்வொரு நிமிடமும் நன்மைக்குரியது. எங்க ஊருக்கு நல்லது செய்வதற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதற்காக வேண்டி அந்த நியத்திலே ஓட்டு போட வரிசையிலே நிற்பதும் ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களின் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே முடிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார். அதனால் அந்த ஓட்டு போட வரிசைகளை நிற்பதும் இபாதத்தாக வணக்கமாக இருக்கிறது. நம்ம சும்மா முகம் கழுவினோம் என்றால் அது சுத்தம். அதே ரீதியிலே நாம் ஒது செய்கிறோம் என்கிற நீயத்திலே முகத்தை கழுவினோம் என்றால் அது ஒரு நன்மைக்குரிய செயலாக இருக்கிறது. அது போல்தான் நாங்கள் எங்கள் பகுதிக்கு, எங்கள் தொகுதிக்கு சரியான ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்கிறோம் என்கிற நீயத்திலே நிற்கிற போது ஓட்டு போட வரிசையிலே நிற்பதும் நமக்கு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நமது ஒரு ஓட்டினால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நினைக்கலாம். இப்படி பலரும் நினைத்தால் தவறானவர்கள் பொறுப்புக்கு வருவதற்கு நாம் காரணமாக விடுவோம். நம்ம எல்லாம் ஓட்டு போடாம இருந்தா தவறான ஒருவர் அந்த பதவிக்கு வருவதற்கு நாம் காரணமாக விடுவோம். எனவே ஓட்டளிப்பது அவசியம் என்கிற உணர்வை முதலில் நாம் உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஓட்டுரிமையை நாம் என்றைக்கும் இழந்துவிடக் கூடாது. எனவேதான் இந்த எஸ்ஐஆர் விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. என்றால் இந்த எஸ்ஐஆர் விஷயத்திலே நிறைய தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கிறது. முஸ்லிம்களின் ஓட்டுக்கள் குறிவைத்து பல மாநிலங்களில் நீக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் செய்தியாக கேட்டுக் கொண்டிருக்கிற விஷயங்கள். எனவே நம்முடைய பகுதியிலே தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த எஸ்ஐஆர் விஷயத்திலே நாம் முஸ்லிம்கள் விழித்துக் கொண்டாக வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. பொதுவாக நாயகம் சொன்னார்கள், மண் வர்ஷ பலைசமின்னா, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நாயகம் சொன்னார்கள். எப்படி ஏமாற்றக்கூடாதோ அதுபோல் நாம் ஏமாற்றப்பட்டு விடவும் கூடாது, ஏமாறுகளாக இருந்து விடக்கூடாது. நாயகம் குறித்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மா ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைத்தி கத்து இல்லா ரஃபஅ தரஃபஹு இலா ஸமா. நாயகம் வீட்டை விட்டு வெளியே வருகிற போதெல்லாம் நாயகம் இதை வளமையாக செய்வார்கள். வானத்தின் பக்கமாக நாயகம் அவர்கள் தன்னுடைய பார்வையை உயர்த்தி فقال اللهم اني اعوذ بك ان اضل او اضل او اذل او اذل او اظلم او اظلم او اظلم او اجهل او يجهل. யா அல்லாஹ், நான் பிறரை வழிகெடுப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், பிறரால் வழிகெடுக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, நான் அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், பிறரால் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, நான் ஏமாற்றுவதை, பிறரை முட்டாளாக்குவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், முட்டாளாவதை விட்டும் பிறரால் முட்டாளாக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப ஏமாற்றுவதும் குற்றம், அதே போல ஏமாறுகளாகவும் இருந்து விடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு வார்த்தையால் தெளிவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யுல்தகுல் முஃமினு மின் ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைனி. ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எப்படி இருக்கக்கூடாது என்றால்,
அவன் ஒரே பொந்திலே 2 முறை கொட்டப்பட மாட்டான். சொன்னாங்க, ஒரு பொந்துக்குள்ள கையை விட்டுட்டோம், பாம்பு ஒரு தடவை கொத்திருச்சு, திரும்ப அந்த பொந்துக்குள்ள நம்ம கையை விட மாட்டோம். நம்ம கண் முன்னால் இதற்கு முன்னால் பீகாரிலே நடைபெற்ற எஸ்ஐஆருடைய அந்த ரிப்போர்ட்டுகள் தெரிவிக்கிறது, கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற நாம் திரும்ப அவர்கள் ஏமாந்ததை போல் நாம் ஏமாறுகளாக விடக்கூடாது. ஒரு மூமின் ஒரு தடவைத்தான் கொட்டப்படுவான், 2வது முறை கொட்டப்பட மாட்டான், அவன் ஏமாளியாக இருக்க மாட்டான் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் மிக ஜாக்கிரதையாக விஷயத்தை கையாள வேண்டும். ஹரியானாவிலே 3.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 93,000 வாக்காளர்கள் செல்லாத தவறான முகவரியில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 25 லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார். எப்படிங்க? 3 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டு 25 லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஹரியானா தேர்தலில் பதிவான வாக்குகளில் 8இல் 1 வாக்கு போலி வாக்கு. 8 பேர் ஓட்டு போட்டிருக்கா, அதுல 1 போலி வாக்கு. ஒரே பெயர் 223 முறை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு நபருடைய பெயர் 143 முறை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் இதே முறைகள். கடந்த ஜூன் மாதம் இப்போது பீகாரிலே சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. பீகாரிலே எஸ்ஐஆர் என்கிற இந்த தீவிர வாக்காளர் சீர்திருத்த பணி என்பது அது நடைபெற்றது. தமிழகத்தில் அதுபோன்றுதான் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 2002 இந்த எஸ்ஐஆர் நடைபெற்றது. 190 தொகுதிகளிலே 2002 நடந்தது. 2004 40 தொகுதிகளில் 190 தொகுதிகளில் 2004 40 தொகுதிகளில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடைபெற்றது. 2004 நாடாளுமன்ற தேர்தலின் போது 4,72,52,271 வாக்காளர்கள் இருந்தார்கள். அதே 2006 சட்டமன்றத்திலே அது 4,66,03,352 குறைந்தது. கிட்டத்தட்ட 6,48,919 வாக்காளர்கள் பெயர் நீக்கம். 2006 இந்த நிலைமை. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அது 4,16,20,460 குறைகிறது. கிட்டத்தட்ட 49,82,892 வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 1/2 கோடி வாக்காளர்கள் பெயர் நீக்கம். அப்ப இப்ப கிட்டத்தட்ட 7 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில். இந்த சிறப்பு தீர்திருத்தம் என்கிற பெயரால் எவ்வளவு வாக்காளர்களின் பெயர் நீக்கப்படும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் முந்தைய கணக்கெடுப்புகள் எல்லாம் காட்டுவது என்னவென்றால், இருப்பவர்களை விட அதிகமாகத்தான் பட்டியலில் இடம் வருமே ஒழிய, ஆனா குறைஞ்சிட்டே போகுது. இத்தனை நேரம் ஓட்ட போறாங்க, அவன் யோசிச்சு பார்க்கணும். அப்படி இந்த தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் என்கிற அந்த எஸ்ஐஆர் என்பது குறித்து நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இந்த நடைமுறை எப்படின்னா, பிஎல்ஓ என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் ஆபீசர் வீட்டுக்கு வருவார். ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் அவர்களுக்கு மாத்திரம் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க கையில. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபார்ம் எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கிற வாக்காளர்களை உறுதி செய்யட்டாங்க. அப்ப அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அது 2 காப்பி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தரணும். ஒண்ணு நம்ம பூர்த்தி செய்து வச்சுக்கிறது, இன்னொன்னு அவங்கள்ட்ட கொடுக்கிறது. இதுல நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நம்ம எல்லாரும் தயார்படுத்தி வச்சிருக்கணும். கண்டிப்பா அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இதுல ஒட்டணும். பிறந்த தேதியை நம்ம ஆதார்ல என்ன தேதி இருக்குதோ அந்த தேதியை குறிப்பிடணும். நம்ம ஏதாவது ஒரு தேதியில பிறந்திருக்கோம், ஆதார்ல ஒரு தேதி பதிவாயிருக்கும்,
அதனால நம்ம ஆதார்ல என்ன தேதி இருக்கிறதோ அந்த பிறந்த தேதியை அதுல பதிவு செய்யணும். இப்ப இருக்கிற முகவரி அட்ரஸ் நம்ம அதுல எழுதணும். அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கிற அட்ரஸ் நம்ம எழுதக்கூடாது. இப்ப எந்த அட்ரஸ் இருக்கிறோமோ அந்த அட்ரஸ் எழுதணும், நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறோம், நம்ம வீடு மாறிட்டே இருப்போம், நம்ம அந்த அட்ரஸ மாத்தாமே வச்சிருக்கோம். இப்ப நம்ம எந்த அட்ரஸ் இருக்கிறோமோ அந்த குடியிருக்கிறவங்க அவங்க அட்ரஸ மாத்தி அவங்க அந்த ப்ரூஃப் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற போது நம்ம அதே அட்ரஸ நான் எங்க ஓட்டர் லிஸ்ட்ல இந்த அட்ரஸ் தான் இருக்குன்னு பதிவு பண்ணணும்னு வைங்க, ஓட் ரிஜெக்ட் ஆயிடும். நம்ம எந்த அட்ரஸ் இருக்கிறோமோ அதை கண்டிப்பா குறிச்சு கொடுக்கணும். உறவினர் என்கிற பெயர்ல தந்தையின் பெயர் எல்லாமே பிழை இல்லாம சரியா எழுதணும். அவசரப்பட்டு அடித்தல் திருத்தல்லாம் இருக்கக்கூடாது. அவசரம் இல்லாம பிழை இல்லாம சரியாக என்னென்ன பொறுப்புகள் இருக்குதோ, பொறுப்புகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நாம எழுதி தரணும். அதே போல ஒப்புகை சீட்லையும் நம்ம அதே மாதிரி எழுதிடணும். ஒப்புகை சீட்லயும் அதே மாதிரி எந்த விதமான மாற்றம் இல்லாம எழுதிடணும். அந்த ஒப்புகை சீட்டை நம்ம வாங்கி பத்திரப்படுத்திக்கணும். நம்ம ஃபில்அப் பண்ண ஒரு ஃபார்மை பிஎல்ஓ ஆபீசர்கிட்ட கொடுத்துடணும். இந்த நேரத்துல நம்ம எந்த ஆவணமும் தரக்கூடாது, தர தேவையில்லை. எந்த ஆவணமும் நம்ம தர தேவையில்லை. நம்ம ஓட்டர் ஐடியில இருக்கிற அந்த அடையாள எண்ணை நம்ம குறிப்பிடணும். வேற எந்த அடையாளங்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆவணங்கள் எதையுமே நம்ம தர தேவையில்லை. இந்த சமயத்துல நவம்பர் 4ல இருந்து கணக்கெடுக்கிற இந்த சமயத்துல முதல்ல நம்ம செய்யணும். அட்ரஸ் மாறிவங்க என்ன செய்யணும், அட்ரஸ் மாறி இருக்கு, நம்ம ஃபார்ம்ல புள்ள பண்ணி கொடுத்துட்டோம். ஓட்டர் ஐடியில் ஒரு அட்ரஸ், நம்ம அந்த ஃபார்ம்ல குறிப்பிட்டு இருக்கிறது வேற அட்ரஸ் நம்ம குறிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல வெளியிடுவாங்க. அதுல நம்ம பேர் இருக்காது, அதுல நம்ம பேர் இருக்காது. ஏன்னா இது பேர் இருக்குதான்னு பார்க்கணும், இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா நம்ம அந்த நேரத்துல 3 விதமான ஃபார்ம்கள் கொடுப்பாங்க. ஃபார்ம் 6 அது புதிய வாக்காளர் சேகரிப்பதற்காக சேர்ப்பதற்குண்டான ஃபார்ம். நம்ம வீட்டிலே நம்ம மகன் இருப்பான், 20 வயசு கடந்தவங்க 18 வயசு கடந்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இருக்காது. இப்ப இந்த ஃபார்ம் கொடுக்க வர நேரத்திலேயே அவங்க அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது 2 விதமான சந்தேகமா இருக்குது. அது கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இல்லைன்னா சொல்லப்படுது. பெரும்பாலும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. புதிய வாக்காளர் சேர்ப்பதற்குண்டான ஃபார்மை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே வாக்காளர் இருக்கிறவங்களை சிறப்பு திருத்த செய்யறதுதான் இந்த பணி. அப்ப டிசம்பர் 9க்கு பின்னாடி என்ன செய்யணும்னா அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல நம்முடைய பெயர் இல்லைன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபார்ம் 6ங்கிறது புதிய வாக்காளர் பதிவுக்குள்ளானது, ஃபார்ம் 8ங்கிறது இறந்தவங்களை நீக்கிறது, ஃபார்ம் 7ங்கிறது தான் கரெக்ஷன். அப்ப இந்த கரெக்ஷன் நான் இந்த அட்ரஸ்ல இருந்தேன், இப்ப இந்த அட்ரஸ் மாறிட்டேன் அப்படிங்கறத அந்த கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஓட்டர் ஐடியில எனக்கு பழைய அட்ரஸ் இருக்குது, இல்ல இந்த அட்ரஸ்க்கு எனக்கு வேணும், எனக்கு வாக்காளர் பேர்ல பட்டியல்ல இடம் பெறணும்னு சொல்லி அப்பதான் நம்ம 11 ஆவணங்களை தர வேண்டியிருக்கு. 11 ஆவணங்கள் ஏதோ ஒண்ணு ஆதாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பர்த் சர்டிபிகேட் கேட்கிறாங்க, அடுத்தது பாஸ்போர்ட், ஸ்கூல் டிசி, இருப்பிட சான்றிதழ், 5வது வன உரிமை சான்றிதழ் ஏதாவது இருந்தா, ஜாதி சான்றிதழ், மத்திய மாநில அரசு ஊழியர்களுடைய அடையாள அட்டை, பென்ஷன் அட்டை, பொதுத்துறை நிறுவனத்தினுடைய அடையாள அட்டை, திட்ட அடையாள ஆவணங்கள், ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் மூலமாக வழங்கப்பட்டிருக்க திட்ட அடையாள ஆவணங்கள், அல்லது மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு, 11வது என்ஆர்சி நடைமுறையில உள்ள பகுதியில் அந்த சான்று. இதுல பெரும்பாலான சான்றிதழ்கள் யாருக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை. பர்த் சர்டிபிகேட், டிசி இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு விதமான மோசமான பணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் முடிகிற வரையும் பிப்ரவரி வரைக்கும் நாம் உஷாரா இருக்கணும். அதனால இந்த விஷயத்த கவனமா இருக்கணும். அது 2வது வெளிநாட்டுல உள்ளவங்க என்ன செய்யறது அப்படின்னா
வெளிநாட்டுல உள்ளவங்களுக்காக வேண்டி அந்த ஃபார்ம்லயே இருக்குது. அவங்களை சார்ந்த ரத்த பந்த உறவுகள், அத்தாவோ அல்லது மகனோ, அவங்க என்ன செய்யணும்னா அவங்களுக்காக பொறுப்பெடுத்து நான் பொறுப்பு என்று சொல்லி அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி தரணும். அவருக்காக நான் இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி தரேன்னு சொல்லி ஃபுல்லப் பண்ணி தரணும். புதிய வாக்காளர்கள் என்ன செய்யறது? வாக்காளர்களாகவே இல்லாதவங்க, தேர்தல் கமிஷனுடைய அறிக்கை சந்தேகமா இருக்கு. டிசம்பர் 9க்கு பிறகு புதியவர்களுக்கான வாக்காளர் ஃபார்ம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சிலர் இல்ல இதனுடன் சேர்த்தே ஃபார்ம் கொடுக்கலாம் என்றும் சொல்றாங்க. ஆனா யாருக்கும் இதுவரைக்கும் தரல. இப்போ கணக்கெடுப்பு துவங்கி விட்டது. இதுவரைக்கும் புதிய வாக்காளருக்கான ஃபார்ம் அந்த 6 இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. இந்த எனுமரேஷன் ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது 2 காப்பி கண்டிப்பா வாங்கணும் ஒவ்வொருத்தரும். சரி, இந்த ஃபார்மை முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் வாங்கறதுக்கு வருவாங்க, திரும்ப புதிய வாக்காளர் பட்டியல தருவாங்க. இப்படி புதிய வாக்காளருடைய பட்டியல இடம்பெற செய்வாங்க. 3 தடவை வருவாங்கன்னு சொன்னாங்க. 3 தடவை வர்றதுல சாத்தியம் இல்லை. நம்ம முதல் தடவை வர்ற போது அந்த ஃபார்மை உள்ளபடி சரியா கொடுத்துடணும். அடுத்து தந்தையினுடைய அடையாளமாக, தந்தை மௌத்தாயிட்டாரு, தந்தை அவங்களுடைய அடையாளத்தை கேட்டிருக்காங்க. தந்தையுடைய அடையாளம், ஓட்டர் அடையாளம், ஓட்டர் ஐடியுடைய அடையாளம் என்ன கேட்டிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யுது? தாய் இருந்தால் தாயினுடைய அடையாள, அந்த ஓட்டர் ஐடி அடையாளம் கொடுத்துடணும். அதே போல 2 பேருமே இல்லைன்னா, தந்தை இறந்துட்டாரு சொன்னா, 2 பேருமே இல்லை, தந்தை இல்லைன்னு சொன்னாக்க என்ன செய்யணும்னா, அப்ப நம்ம அவங்கள அந்த இடத்துல அவங்களோட ஃபார்மை நம்ம ஃபுல்லப் பண்ணி கொடுக்க கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அவங்களுடைய பெயர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும். அவங்களோட ஃபார்மை கண்டிப்பா நம்ம ஃபுல்லப் பண்ணி கொடுக்க கூடாது. அவங்களுடைய அடையாளம் என்ன மட்டும் நம்ம அதுல குறிப்பிட்டுலாம். எதுவும் இல்லாவிட்டால், இதெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாட்டி நம்மளுக்கு அத்தாவுடைய அடையாளம் என்ன, ஓட்டர் அடையாளம் இன்னும் இல்லை, வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னா பர்த் சர்டிபிகேட்டை காமிக்கலாம். உச்ச நீதிமன்றத்தில எதிர்கட்சிகள் எல்லாம் வழக்குகள் தொடுத்து இருக்கிறது. மழை காலமாக இருக்கிறது, வடகிழக்கு பருவமழை பெய்கிற அந்த தீவிரமாக இருக்கிற இந்த காலம், நவம்பர் காலகட்டம் எல்லாம் இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த கணக்கெடுப்புங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. பூத் லெவல் ஆபீசர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. இவங்க தமிழ்நாட்டுல மழை எங்கேயாவது பெய்ஞ்சதுன்னா வெள்ளம் போன்ற நிவாரண பணிகள்ல இவங்கதான் ஈடுபடணும். அப்ப அதையும் செய்துட்டு இந்த பணியை அவங்களால செய்ய முடியாது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 6,80,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 77,000 பேரால ஒரு மாதத்தில் எப்படி இதை சாத்தியமாக்க முடியும் என்று வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு வெற்றி பெறுவதற்காக நாம் ஒருவரும் துவா செய்ய வேண்டும். ஆனாலும் நாம் தயாராக இருக்கணும். அவங்க நடவடிக்கை துவங்கிட்டாங்க, நம்ம தயாராக இருக்கணும். படித்த இளைஞர்கள் ஒரு குழுவாக ஆக்கி அவர்கள் மூலம் மஹல்லாவிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஜமாத்தின் மூலமாக ஒவ்வொரு படித்த இளைஞர்களும் இந்த விஷயத்தில் ஆர்வமாக பொது சேவை செய்வதற்கு முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம சமுதாயத்துல நிறைய பேர்கள் படிக்காதவங்களாக இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக எப்படி அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்றது அப்படின்னு அடித்தல் திருத்தெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இளைஞர்கள் ஒரு குழுவாக ஆகி இந்த விஷயத்திலே அவர்கள் ஈடுபடணும். அதே போல நாம ஒவ்வொருவரும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இந்த பக்கம் ஒரு 10 வீடு, அந்த பக்கம் ஒரு 10 வீடு, அந்த பக்கம் ஒரு 10 வீடு, அவங்களுடைய பெயர்லாம் வாக்காளர் பட்டியல இடம்பெற்றிருந்ததா, அவங்களுடைய டீட்டெயில் என்ன, அவங்களுடைய ஃபார்மை வாங்கி ஃபுல்லப் பண்ணி தர வேலையை எல்லாம் சுயநலவாதியா இருக்கக்கூடாது, பொதுநலமா இருக்கணும். அவங்களுடைய பெயர்கள்லாம் இடம்பெறதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல வாக்காளர்கள் பட்டியல், அந்த பட்டியல்லாம் இப்ப பிடிஎஃப் வழிவிட தேர்தல் கமிஷன் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பிடிஎஃப் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது வாட்ஸ்அப்ல ஷேர் செய்யுங்க. ஒவ்வொருவரும் நம்முடைய சட்டமன்ற தொகுதி என்ன, அதனுடைய அந்த பாகம் என்ன, எல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்ல எந்தெந்த ஸ்கூல்ல நம்ம ஓட்டு போடுவோமோ அந்த வாக்காளர் அந்த ஓட்டு போடுற அறை உட்பட எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை நம்ம குறிப்பிட்டு அந்த ஸ்கூல்ல பார்த்தா அந்த ஸ்கூல்ல அந்த யாருடைய பெயர்லாம் இருக்குன்னு எல்லாம் வரும். அப்போ அதையெல்லாம் அதிகமாக வாட்ஸ்அப்ல ஷேர் செஞ்சு ஒவ்வொருவரும் நம்முடைய பெயர் அதில் இருக்குதா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வா, வஐது லஹும் மஸ்ததாத்தும் மின் குவா,
நீங்கள் சக்தியை முடிந்த அளவுக்கு திரட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவோம். இது நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் சொல்லப்பட்டது. எதிரிகளுடைய வீரியம் அதிகமாக இருக்கிற போது நீங்கள் குதிரைப்படை போன்றவற்றை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தாக்குகிற போது நீங்கள் தாக்க தயாராக. இன்னைக்கு நம்முடைய தாக்குதல் இப்படிப்பட்ட தாக்குதல் அல்ல, நம்மை முதுகில் குத்துகிற தாக்குதலாக இருக்கிறது. அரசாங்க ரீதியாக பல்வேறு ரீதியாக முதுகில் குத்துகிற தாக்குதல். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் வீரியமாக விழிப்புணர்வாக இருந்து செயல்பட வேண்டும். நாயசுல்லாஸ்வரத்துல கேட்கப்பட்டது, ஐயோ ஜிஹாதி ஆப்புகள், எது சிறந்த போராட்டம் என்று கேட்டபோது, கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கான அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை சொல்வது என்று சொன்னார். நம்ம சத்தியத்தை எப்பவும் எடுத்து சொல்ல தயங்க கூடாது. இது போன்ற விழிப்புணர்வு நம்மிடத்துல தேவை. நாம வாள் எடுத்து போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை முதுகில குத்துகிற இவர்களுக்கு எதிராக நாம் இது போன்ற சக்திகளை உருவாக்கி கொள்ள வேண்டியது, விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயசுல்லாஸ் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில இருந்த போது அபூதர் ரிஃபாய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூதரே, நீங்கள் பள்ளிக்கு வந்தீர்கள், காணிக்கை ரக்காத் 2 ரக்காத் தொழுவுங்கள் என்று சொன்னார்கள். தொழுது விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அபூதர் ரிஃபாய் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு பல்வேறு கேள்விகள் கேட்டார்கள். தொழுகை என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, நபிமார்கள் எத்தனை, அவர்களுக்கு என்ன வேதங்கள் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு என்ன சுகுப்புகள் ஏடுகள் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டார்கள். அதிலே ஒரு கேள்வி, பமாக்கானத்து சுகுப்பு இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழங்கப்பட்ட அந்த ஏடுகளில் என்ன இருந்தது என்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பட்டியலிட்டார்கள். சொன்னார்கள் ஒரு கட்டத்திலே, கானத்து அம்சாரன் கொள்ளுவோம், அதுல எல்லாம் உதாரணங்களாக இருந்தது என்று சொல்லிவிட்டு, வஅலல் ஆகிலி ஐயகுன பஸீரா, அறிவாளி என்பவன் எப்படி யார் என்றால், அவன் அக்காலத்தில் ஏற்படுகிற நிலைகள் குறித்து விழிப்புணர்வாக இருப்பவன் தான் அறிவாளி. அல்லாஹ் சொன்னது அக்காலத்தில் இருக்கிற நிகழ்வுகளை குறித்து விழிப்புணர்வோடு இருப்பது. எனவே இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த பிரச்சனை குறித்து நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை நாம் படித்த இளைஞர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னவென்றால், ஜும்மா உரை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே விழிப்புணர்வோடு முதல்ல ஜும்மாவுக்கு நேரத்துல வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. ஜும்மாங்கிறது சும்மா இருக்கக்கூடாது. இமாம் உரையாற்ற தொடங்கிவிட்டால் மலக்குகள் எழுதுகிற பட்டியலை மூடி விடுகிறார்கள் என்பது பெருமானாரின் சத்திய வாக்கு. எனவே அதற்கு பின்னால் வருபவர்கள் பட்டியலில் இடம் பெறுவதில்லை. எனவே 1 மணிக்கு முன்னரே நான் ஜும்மாவுக்கு வரணும். வாங்க சொல்லிட்டா வியாபாரம் செய்யறது ஹராம், எந்த வேலையும் செய்யக்கூடாது. தொழுகைக்கு வர்றது, அந்த பயான் கேட்க வர்றதா நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஜும்மா பயான் ஆரம்பிக்கிற போது யாருமே இருக்கிறது, என்ன விஷயத்தை யாருக்கு என்ன சொல்வது என்று நாம் யோசித்து பாருங்க. 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. எனவே இந்த வாரத்தில் ஒரு நாள் வருகிற அந்த தொழுகை கூட நாம ஒரு பிழையான தொழுகை இல்லாம சும்மா ஜீரோவாக, எந்த நன்மையும் இல்லாத ஒன்றாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே ஜும்மா என்பது சும்மா இருக்கக்கூடாது. பயானோட சேர்ந்ததுதான் ஜும்மா, உரையோடு சேர்ந்ததுதான் ஜும்மா என்பது. அதனால்தான் என்னைக்குமே மத்தியான நேரத்துல 4 ரக்காத்து தொழுகை தொழுகிறோம், ஜும்மால மாத்திரம் 2 ரக்காத் தொழுகிறோம். அந்த 2 ரக்காத்தினுடைய இடத்திலே ஜும்மாவுடைய உரை இருக்கிறது. நம்ம எல்லாம் குத்துபான்னு சொல்லிக்கிறோம், ஆனா அந்த குத்துபால என்ன அரபியில ஓதப்படுது தெரியுமா யோசிச்சு பார்க்கணும். எனவே நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே முன்கூட்டிய வாருங்கள் என்று கோரிக்கை வைத்து அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் சேர்வதற்கு அன்பாக்கிட்ட உடல் தந்தருவானா. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.